ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பென் ஸ்டாண்ட் ஒன்று கிராஸ் கட் மெத்தடில் ஆம்லா நாட் பார்டர் லைன் டிசைன் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பென் ஸ்டாண்டுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 5 குமிழ்கள் வர மாதிரி டிசைன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நியர்லி 30 வெரைட்டிஸ்க்கு மேலே பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன், ஸ்ட்ரைப்பு டிசைன், ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன், ஃப்ளவர் டிசைன், பீட்ஸ் டிசைன், அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பென் ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு பிங்க் கலர் பிளெயின் ஒயரும் ப்ளூ கலர் ஒயரும் எடுத்திருக்கேன். பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா 5 வயசு 5 அடியிலையும் 10 வயசு 4 அடியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ப்ளூ கலர் பிளெயின் ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு அதிகமாக வயசு தேவையில்லை, கொஞ்சம் இருந்தால் போதும். நம்ம இந்த பார்டர் லைன் டிசைன் வர இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வயசில் 2 வயசாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 5 வயசு கட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 2 நாட்ஸு 1 ஒயரும் இருக்கும். 10 வயசு கட் பண்ணதில் 5 நாட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த 2 நாட்ஸு 1 ஒயர் இருக்குல்ல, அதை பேஸாக வச்சு தொடங்கலாம். இந்த மாதிரி அந்த 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3வது ஒரு நாட் போடுங்க. இந்த இடத்துல மீதி இருக்க இன்னும் 1 ஒயர் எடுத்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணி நாட் போட்டுடலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 நாட்ஸ் கிடைக்கும் இந்த இடத்துல. இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் 2 வயசு இருக்கும். அதுலேயும் நம்ம சுற்றி வர டைட்டாக நாட்ஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர நம்ம குமிழ்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட்டு, ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு, ட்ரே டுட்டோரியல், குழந்தைய விளையாடுறதுக்காக ராட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, மார்க்கெட் பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட்டு, நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்ஸ்னு எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 நாட்ஸ் போடணும், மறுபடியும் 2 நாட்ஸ் போடுங்க. கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா குமிழ் கிடச்சிரும். இதே மாதிரியே மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர நம்ம குமிழ்கள் ஒரு வருஷம் வந்து போட்டு முடிச்சிடலாம். நல்லா டைட்டாக போட்டு வாங்க. நான் பாருங்கள் போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரியே தான் நமக்கு டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் ஒயர்ஸ் பாருங்கள் கிராஸாக போகுது. அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். இது வந்து கிராஸ் கட் மெத்தடில் தான் போடுறோம், ரன்னிங் ஒயர் தேவையில்லை. இந்த இடத்துல பாருங்கள் மொத்தமாக 3 நாட்ஸ் போட்டிருக்கோம். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கும்போது பேஸ் வந்து நமக்கு ஈவனாக கிடச்சிரும். நான் பாருங்கள் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் அப்படியே கிராஸாக போகிற வயசில் நாட்ஸ் போட்டே வந்து நம்ம இந்த பென் ஸ்டாண்டை வளர்த்தி கொண்டு வர வேண்டியது தான்.
பேஸ் போட்டு ஈவனாக கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 வரிசைகள் வந்து போட்டு ஹைட் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டிசைன் ஒயராக கொடுத்து அம்லா நாட் போட போகிறோம். 3 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட் போடணும். அம்லா நாட்லேயே பார்த்திங்கன்னா 4 ஒயர்ஸும் வச்சு போடலாம். இது வந்து 3 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட்டு. இந்த டிசைன் ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து நம்ம வந்து ஒரு 4.25 அடி எடுத்தாவே அதுவே கரெக்டாக இருக்கும். அதிகமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை ஒயராக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து 4.25 சொல்லியிருக்கேன் மெஷர்மெண்ட்டு. ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு 3 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட் போடுங்க. பிகினர்ஸுக்காக எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் மினி பேஸ்கெட் டுட்டோரியல் இருக்குது. நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் மெல்ல அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சுற்றி வர அம்லா நாட் போடணும். இந்த மாதிரி போட்டு முடிக்கும்போது ஒரு பார்டர் லைன் டிசைன் மாதிரி நமக்கு பென் ஸ்டாண்டில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மறுபடியும் இன்னொரு தடவை அம்லா நாட் போடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அதிகப்படியான வயசை யூஸ் பண்ணி போடும்போது கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பொறுமையாக போடணும். ரெகுலராக போடுறவங்க சீக்கிரமாக போட்டுருவாங்க. பிகினர்ஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க. இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ரோல் இருந்தால் போதும். நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். வித்தின் அ டே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இப்படி இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம சுற்றி வர அப்படியே போட்டு இந்த வரிசையை கொண்டு வந்துடலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு லேடர் நாட் போட்டு இந்த வரிசையை வந்து நம்ம முடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணியாச்சு ரன்னிங் ஒயரை. இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக வந்து பேசிக் நாட்டில் வந்து ஒரு ஒயரை லூஸ் பண்ணி லேடர் நாட் போடுவோம். இது வந்து இந்த அம்லா நாட்டில் 2 ஒயரை லூஸ் பண்ணி லூப் வழியாக விட்டெடுத்து அந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை விட்டெடுத்து மெல்ல வந்து அப்படியே வந்து டைட் பண்ணணும். இந்த பிங்க் கலர் ஒயரையும் ப்ளூ கலர் லூப் வழியாக விட்டெடுத்து மெல்ல வந்து டைட் பண்ணிங்கன்னா நமக்கு அம்லா நாட்டுடைய லேடர் நாட் வந்து நமக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளூ கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாகவே வந்து ரன்னிங் ஒயராகவே யூஸ் பண்ணி நம்ம நாட்ஸ் போட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் வந்து சிங்கிள் ஒயராக கூட நீங்கள் 4.25 அடி கூட கட் பண்ணி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எப்படி சௌகரியமோ நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லேடர் நாட் போட்டு முடிச்சாச்சு. நம்ம அந்த மீதி இருக்கிற ஒயரை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த அம்லா நாட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பூஜா பேஸ்கெட்டு, கிஃப்ட் பேஸ்கெட், ட்ரே டுட்டோரியல், கீ செயின் டுட்டோரியல், ராட்டல் டாய் டுட்டோரியல், மினி பேஸ்கெட் டுட்டோரியல் நிறையா வந்து டுட்டோரியல்ஸ் இருக்குது அம்லா நாட்லேயே. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த கிராஸ் கட் மெத்தடில் பேசிக் நாட் போடணும். ஒரு 4 வரிசைகள் 5 வரிசைகள் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அம்லா நாட் போட்டு நம்ம ஹைட் பண்ணி கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் 5 வரிசைகள் போட்டிருக்கேன். கிராஸ் கட் டிசைனில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி
இந்த பார்டர் லைன் டிசைனில் அம்லா நாட் போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து பென் ஸ்டாண்ட் வந்து டிசைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 வரிசை வந்து பேசிக் நாட்டில் போட்டு ஒயர்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் கட் மெத்தடில் கிராஸாக போகிற நாட்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பென் ஸ்டாண்ட் வந்து நான் கோபுரம் டைப்பில் இல்லாமல் நான் வந்து ஃப்ளாட்டாக வந்து ஈவனாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரியும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணோம்னா திங்ஸ் எதுவும் கீழே விழுகாது. நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். கிஃப்டாக கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.